வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடல் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2022 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு படம். இது எப்போ ஓடிடிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி பல பேரும் காத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா இப்ப சாய்னா பிளே ஓடிடி ஆப்ல இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்திரன்ஸ், தியான் ஸ்ரீனிவாசன், துர்கா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ராத்திரி நடக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ரிவெஞ்ச் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது துர்கா தன்னோட மாமனார் மாமியாரோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கணவர் வெளியூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட மாமியார் பாத்தீங்கன்னா பெட் ரிடனா இருப்பாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷங்களா பெட் ரிடனா இருப்பாங்க. அவங்களுக்கான எல்லா சேவைகளும் இவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் லைஃப்ல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தன்னோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய தியான் ஸ்ரீனிவாசனை ஒரு நைட் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அந்த நைட் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அவங்களோட பிளானை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, கடைசியா யார் தப்பிக்கிறா, யாருக்கு என்ன நடக்குது அப்படின்றத இந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த படத்தோட டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கம்ப்ளீட் டார்க் மூவியா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கேரக்டர்ஸுமே ஒரு மாதிரி மல்டி டைமென்ஷனலா டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தோட முக்கியமான கேரக்டரான துர்கா கேரக்டர் தான் இந்த படத்தோட மெயின் நெகட்டிவ் கேரக்டர்னு வைங்க. ஆனா அந்த கேரக்டர் ஏன் இப்படி இருக்கு அப்படின்றதுக்கான அந்த ரீசனிங் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா கொடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துல நமக்கே ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு ஃபீல் வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு பில்லர் அப்படின்னா கண்டிப்பா அது இந்திரன்ஸ் தான். இந்திரன்ஸோட எவல்யூஷன் அப்படின்றதே அந்த இன்டர்வல் பிளாக்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அந்த இன்டர்வல் பிளாக் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு வித்தியாசமான சர்வைவல் த்ரில்லர் மோட்குள்ள போயிடும். அது உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எமோஷனல் பார்ட் அப்படின்றதுமே இந்த படத்துல ரொம்ப நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்திரன்ஸ்க்கும் அவரோட மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் ரொம்ப நீட்டா கன்வே பண்ணப்பட்டிருக்கும். ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷனுமே பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் தான். ஒரு கிறிஸ்பா பார்க்கக்கூடிய ஒரு டியூரேஷனா இருந்துச்சு. ஒரு எராட்டிக் த்ரில்லர் ஃபேன்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து வருவாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களுமே இந்த படத்துல நிறைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு வித்தியாசமான எராட்டிக் சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரே சீக்வன்ஸ் 2 டைம் ரிப்பீட் ஆகிற மாதிரியான ஒரு காட்சிகள் இருக்கும். அதை இன்னுமே பெட்டரா எடுத்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாம டுவர்ட்ஸ் தி எண்ட், அதாவது அந்த கிளைமேக்ஸை முடிச்ச விதம் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், 18+ மூவி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.